வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது எத பத்தி பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் பத்தி தான். ஆமா, நான் இன்னைக்கு பேச போறது கவர்ன்மெண்ட் ஸ்கூல் பத்தி தான். மக்கள்லாம் ஏன் பிரைவேட் ஸ்கூல் தேடி போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 விஷயமா தாங்க இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கோச்சிங் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த 3மே கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல இல்லன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் கோச்சிங். டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்களோ, மாணவர்கள் அப்படிதான் வருவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து 100% எலிஜிபிளா இப்போ இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இல்லைங்க. 100ல 20% டீச்சர்ஸ் வேணா நல்லா இருக்காங்க. ஆனா, அந்த 80% டீச்சர்ஸ் கண்டிப்பா எலிஜிபிளா இல்ல. ஏன்னா, அவங்க மாணவர்கள பத்தி புரிஞ்சுக்கவும் இல்ல. அவங்க மாணவர்கள் நடத்துறதும் சரியும் இல்ல. ஏன்னா, நானே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். அதுல என்ன நடந்துச்சுன்றது எனக்கும் தெரியும். ஸோ அதுதான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வரணுன்றது எங்களோட தாட். ஸோ அவங்க டீச்சர்ஸ் நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்களோ, அதுக்கேத்த மாரி தான் மாணவர்களும் இருப்பாங்க. ஸோ டீச்சர்ஸ்க்கான இன்டர்வியூஸோ, டெஸ்ட்டோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அண்ட் ஸ்டாண்டர்டா தான் இருக்கணும். ஸோ அந்த செலக்ட் ஆகுற டீச்சர்ஸ்ல தான் நீங்க எப்போதும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா, அவங்க உங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட அசெட்ஸ். செகண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்கூல் பில்டிங்ஸும் சரி, டாய்லெட்ஸும் சரி அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் சரி, இது எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. இதெல்லாமே இருந்துச்சுனாலே உங்களுக்கு 50% ஆஃப் மக்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மேல லைக் பண்ணி வருவாங்க. தேர்ட், டிரான்ஸ்போர்ட். அதாவது வீட்லேருந்து ஸ்கூலுக்கோ, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு பஸ், வேன், ஆட்டோ இது எதுனா ஒன்று நீங்கள் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா இது வந்து சேஃப்டி மெஷரில் வர்றதுனால பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப இதுவாகவே சூஸ் பண்ணுவாங்க. இந்த 3 விஷயமே நீங்கள் பண்ணீங்கன்னா, நல்ல ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணீங்கன்னா, எல்லா மக்களும் ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சுருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. ஆனால் சீக்கிரமாக வர ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ லட்ச லட்சமா பிரைவேட் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறோம்னு நினைக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இருந்துச்சுன்னா, நாங்கள் ஏன் சார் போய் பிரைவேட் ஸ்கூலில் போய் சேர்க்க போகிறோம்? கண்டிப்பாக இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நாங்கள் எங்கள் பசங்களை சேர்க்குறோம். அண்ட் பிரைவேட் ஸ்கூலோட ஃபீஸ் எப்படி இறங்குன்றது மட்டும் பாருங்கள். ஸோ இதில் கண்டிப்பாக நான் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக மிஸ் பண்ண பாயிண்ட்ஸை எல்லாமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் முடிஞ்சால் அதையும் நான் சேர்த்து உங்களுக்காக பேசுகிறேன். இது நான் பேசுனது கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.